உலகளாவிய அளவில் இந்த போதைப் பொருள் இன்றைக்கு இந்த சமூகத்தை சீர்கேட்டின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய சர்வதேச அளவில் இதற்காக 1885 போதைப் பொருள் தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு பல தண்டனைகளிலேயும் சட்டப்பிரிவு 31A அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை அளவிற்கு போகக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இது தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே மிகப்பெரிய சீரட்டின் பக்கம் அழைத்துக் செல்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இது உண்மையிலேயே மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. 1981-86 புள்ளி விவரத்தில் ஆரம்பத்தில் 17.5% இருந்த அந்த போதை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய நிலை 81-86 புள்ளி விவரத்திலே நாட்டினுடைய மக்களின் பகுதி மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு கணக்கு சொல்கிறது. இன்றைக்கு போதைப் பொருள் என்றவுடன் நாம் மது, அபீர், கஞ்சா போன்ற அந்த லிஸ்ட் எடுக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய இளைய சமுதாயம் இதற்கு மிகவும் ஆட்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமையானால் அவர்களை குறிவைத்து அவர்களை மிகப்பெரிய இந்த போதைக்கு அடிமையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மதியிழக்க செய்யும் போதை என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த போதைப் பொருள்கள் மட்டும்தான் என்பது அல்ல. ஒரு மனிதன் எந்த ஒரு பழக்க வழக்கத்திற்கு அவன் அடிமையாகி விடுகின்றானோ, எதை அவன் ஆர்வமாக செய்துவிட்டு கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்து விடுகின்றானோ, இதுதான் மனிதனை மதியளிக்கக்கூடிய செய்தி. இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களுமே ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிர். போதைப் பொருள் ஹம்ர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கின்ற போது நாம் எல்லாம் ஆளுங்கள். அது மது மட்டுமல்ல, மனிதனுடைய மதியை இழக்க செய்யக்கூடிய, அவன் புத்தியை பேரளிக்கக்கூடிய, அவனுடைய புத்திக்கு திரையிடக்கூடிய